அந்த அடையாளம் இருக்கே. என்ன ராதா, பாத்துட்டியா? அவங்க கழுத்துல அந்த ஸ்டிச்சஸ் இருக்கு. இதுக்கு மேலயும் ஏதாவது இருக்கா? ஒரு நிமிஷம். துளசி அக்காக்கு சின்ன வயசுல அடிபட்டதுன்னு அம்மா இப்பதானே சொன்னாங்க. அப்ப தையலும் பழசாதானே இருக்கணும். ஆனா இவங்க கழுத்துல இருக்க தையல் அடையாளம் ரொம்ப புதுசா இருக்கே. ராதா, அந்த அடையாளத்தை ஒரு வாட்டி காட்டுங்க. என்ன மோகன், நான் சொல்றேன்ல, அடையாளத்தை காட்டுங்க. எதுக்கு அதெல்லாம்? ராதா, மோகன், ராதா. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ராதா, 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 ராமா வேண்டாம். ராதா, ராதா, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, ராமா, மா, சமந்தி என்ன பண்றீங்க? எதுக்காக இப்ப ராதா வடிச்சீங்க? உன்னை நான் என்னுடைய பொண்ணா நினைச்சேன். ஆனா நீ என் பொண்ணுக்கு எதிரி ஆயிட்டியா? உனக்கு வெக்கமா இல்ல? அம்மா நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இவ உங்க பொண்ணு கிடையாது, இவ வேஷக்காரி, இவ துளசி அக்கா இல்லம்மா. போது ராதா, என் பொண்ணை பார்த்து வேஷம் போட்டுட்டு இருக்கான்னு சொல்றியா? அத முதல்ல நிறுத்து. எனக்கு எல்லாம் புரியுது. நீ ஏன் இப்படி பண்றன்னு புரியுது. துளசி திரும்பி வந்துட்டா, அதனால இப்ப உன்னுடைய வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு. மனைவியா இருந்தவ இப்ப சக்காலத்தியா மாறிட்ட. இந்த விஷயத்தை உன்னால ஜீரணிக்க முடியல ராதா. அப்படிலாம் இல்லம்மா. இங்க பாரு ராதா, உன்னுடைய வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த வேதனையை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். துளசி இந்த வீட்ல இல்லாதப்போ இந்த மொத்த குடும்பமும் நானும் என்னுடைய மாப்பிள என்னுடைய பேத்தியோட பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சோம். நான் ஒத்துக்கிறேன், உனக்கு கொடுத்த பொறுப்பை நீ ரொம்ப நல்லா செஞ்சிட்ட. ஆனா இப்ப துளசி திரும்பி வந்துட்டா. அதனால நீ அவளோட புருஷன், அவளோட பொண்ணு எல்லாத்தையும் துளசி கிட்ட திருப்பி கொடுத்துட்டு நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகணும். என்ன? அம்மா, நீங்க நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ராதா உங்க பொண்ணு மாதிரி தானே. நீங்க எப்படி இப்படி? நான் கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கேன். ராதா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ பொய்யானவன் நிரூபிக்க எல்லா முயற்சியும் பண்ணுவா. இன்னைக்கு என்ன இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா, நாளைக்கு வேற ஏதாவது பண்ணுவா. உனக்காக, குஷிக்காக,
இந்த வீட்டுக்காக. ராதா இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். போய் தானே ஆகணும். நான் தான் முன்னாடியே சொன்னனே. அப்படி என்னைக்குமே நடக்க போறது இல்லம்மா. நான் என்ன ஆனாலும் சரி, என்னோட குடும்பம், குஷி, மோகன் ஐயா இவங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். வேற யார் நினைச்சாலும் என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. ஏன்னா நான் சட்டப்படி மோகன் ஐயாவோட மனைவியா இருக்கேன். இந்த வீட்டை விட்டு யாராவது வெளியே போகணும்னா அது வேற யாரும் இல்லை, இந்த வேஷக்காரி தான். ராதா, போதுமா? முதல்ல நீங்க அவளை அறையும் போது நான் உங்களை தடுக்கல. ஏன்னா அந்த அறை ஒரு அம்மா தன்னோட ஒரு பொண்ணுக்காக அவங்களோட இன்னொரு பொண்ணு அரைஞ்சாங்க. ஆனா இதோட போதுமா? இனி ராதாவை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அவ மேல யாரும் கை வாங்க கூடாது. அப்புறம் ராதா இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல? ராதாவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புற உரிமை யாருக்குமே இல்லம்மா. துளசிக்கு கூட இல்ல. அப்புறம் ராதாவும் துளசியும் 2 பேரும் இந்த வீட்டில் தான் இருப்பாங்க. வா குஷி. ஹே கீர்த்தி, அட நல்லா இருக்கே. யார் இருக்கீங்களோ இருந்துக்கோங்க, யார் போறீங்களோ போய்க்கோங்க. நான் இங்கதான் இருப்பேன். துளசிய வேஷக்காரி நிரூபிக்கிற முதல் வாய்ப்பை நீ இழந்துட்டு ராதா. இப்ப 2ஆவதா கடைசியா ஒரே வாய்ப்பு தான் இருக்கு. இதையும் இழந்துட்டனா அதுக்கப்புறம் நீ நான் சொல்றதை தான் கேட்கணும். அதுக்கப்புறம் நீ துளசிய வேஷக்காரின்னு கூப்பிடக்கூடாது. சம்மதமா? எனக்கு முழு சம்மதம். உண்மையை ஒளிச்சு வைக்கலாம் மோனையா, ஆனா அழிக்க முடியாது. நான் உண்மையை தேடி கண்டுபிடிப்பேன். அத உங்க முன்னாடி கொண்டு வருவேன். கடவுளே கிருஷ்ணா, இந்த வேஷக்காரி என்னோட ஒவ்வொரு முயற்சியிலையும் தண்ணியை ஊத்துறாளே. என்ன பண்றது கடவுளே கிருஷ்ணா, ஏதாவது வழியை காட்டுங்க. இவளோட பொய்யை நான் எல்லார் முன்னாடியும் காட்டணும். இவளை நான் கையும் களவுமா பிடிக்கணும். மோகன், மோகன் என்ன பண்ற? என்னை விடு மோகன். மோகன், இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கேன்.
வீட்லயே எவ்வளவு சண்டை நடந்துட்டு இருக்கு, இந்த நேரத்துல நீ வேற. ப்ளீஸ் மோகன், என்ன விடு மோகன். இது அப்படியே நான் நம்பிடுவேன்னு நினைச்சாலா? மோகன் ஐயா இவ கூடவா? ச்சீ! இப்பவே போய் அவ பிரம்மைய போக்கிடுறேன். என்ன ஆச்சு? பயந்துட்டியா? நீ என்ன நினைச்சுக்கிட்ட? மோகன் என் கூட மோகன் ஐயா உன் கூட ஏதாவது பண்றதில்ல. அவரோட சுண்டு விரல் கூட உன் மேல படாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவரு என்ன மட்டும்தான் மனசார காதலிக்கிறாரு. இந்த விஷயத்தை ஏற்கனவே அவர் உனக்கு தெள்ள தெளிவா சொல்லிட்டாருல்ல? அப்படியா? இப்ப என்ன எனக்கு அறிவுரை சொல்ல வந்திருக்கியா? சரி போ போ, என் ரூமை விட்டு வெளியில போ. ஷூ 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 ஷூ. ஒழுங்கு மரியாதையா நடந்துக்க. ஓ, என் சகிப்புத்தன்மைக்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை தாண்டினா அது உனக்கு நல்லதில்ல. என்ன பண்ணுவ? உன்னால ரூமுக்குள்ள வர முடியாத உன்னதான் நான் வெளியில அனுப்பிட்டேனே, அப்புறம் ஏன் முடியாது? இது என்னோட ரூம் தான். நீ எவ்வளவு பெரிய முட்டாள் தெரியுமா? எவ்வளவு ஈஸியா நான் விரிச்ச வலையில நீ விழுந்துட்ட தெரியுமா? என்ன என்ன பண்ற? மோகன், மோகன், என்னை காப்பாத்து. என் கையை விடு. ராதா, விடு. ராதா, என்ன பண்ற? விடு ராதா, ராதா, விடு. அனி என்னாச்சு? என்ன பண்ற நீ? மோனையா இவ வேணும்னே நாடகம் ஆடுறா, ஏதோ சூழ்ச்சி பண்றா. நான் எதுவுமே பண்ணல மோனையா, நம்புங்க. இல்ல இல்ல மோகன், இவ என்ன கொல்றதுக்கு முயற்சி பண்ணா. என் கழுத்தை நெரிச்சிட்டு இருந்தா. ஏன் பொய் சொல்லாத சொல்லிட்டேன். ராதா, நீதான் போய் சொல்லிட்டு இருக்க. நீ இவங்க கழுத்தை நெரிக்கிறத நாங்களே பார்த்தோம். ராதா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அண்ணியோட கழுத்தை நெரிப்ப? உன் பொய்ய உன்னால நிரூபிக்க முடியலன்னு இவங்களை கொல்ல பாக்குறியா நீ? நான் சொல்றது ஒரு முறை கேளுங்க ராகுல் தம்பி. நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணல. இல்ல மோகன், நான் உண்மையை தான் சொல்றேன். ராதா என் கழுத்தை அப்படியே நெரிச்சா மோகன், என்னால முடியல. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்ன என்ன? அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ராதா அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. என்ன உளறா இவ? குஷி, உன்னோட ராமா எப்பவும் தப்பு பண்ண மாட்டால? ராமா ரொம்ப நல்லவல்ல, அவ எந்த தப்பும் பண்ண மாட்டா. குஷி, நான் சொல்றது நம்பு. நான் எதுவுமே வேணும்னு பண்ணல. இதெல்லாம் இவளோட நாடகம். நேத்து நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன் தெரியுமா? உன்கிட்ட நான் ரொம்ப தப்பா பேசிட்டேன்னு நினைச்சு வருத்தப்பட்டேன். ஆனா நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா நீ நிஜமாவே அம்மாவை கொல்லணும்னு நினைக்கிற. குஷி, நான் அந்த மாதிரி பண்ணுவேன்னு நிஜமாவே உனக்கு தோணுதா? நான் உன்னோட ராமா. நீ உன்னோட ராமா கிடையாது.
ஏன்னா ராமா ரொம்ப ரொம்ப நல்லவ. ஆனா நீ ரொம்ப கெட்டவ. ராமா எப்பவும் யாரையும் ஹர்ட் பண்ணவே மாட்டா. ஆனா நீ என்னோட அம்மாவை ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க. இல்ல குஷி, இப்ப நீ என் ராமா கிடையாது. நீ ராதா தான். குஷி, இன்னையில இருந்து நீ எனக்கு வெறும் ராதா தான். வெறும் ராதா, சாதாரண ராதா. இன்னையில இருந்து நான் உன்னை ராமான்னு கூப்பிடுவேன். குஷி 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 குஷி. ராதா, இப்ப குஷிக்கு அவளோட அம்மாவை விட அவளோட அப்பா தான் முக்கியம். சரியா? சரிங்க மோனையா. ஆனா முதல்ல நீங்க என்கிட்ட ஒண்ணு சொல்லுங்க. குஷிக்கு தோன்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணுதா? நான் அந்த மாதிரி பண்ணுவேனா? நான் ஒரு உயிரை பறிப்பனா? பதில் சொல்லுங்க மோனையா. ராதா, இப்ப என்கிட்ட உன்னோட எந்த கேள்விக்கும் பதில் இல்ல. நான் இப்ப குஷி கிட்ட போகணும். சந்தோஷமா? இப்ப அப்படியே உன் மனசு குளிர்ந்து போச்சா? ஒரு சின்ன பொண்ணோட மனசை இப்படி நோகடிச்சிருக்கியே. அவளோட அம்மாவையே கழுத்தை நெரிக்க போயிட்டல நீ. அண்ணி, அவளுக்கு வேற என்ன தெரியும் சொல்லுங்க? அண்ணியே தன்னோட எதிரியா அவன் நினைக்கிறா. ராதா, சரி பரவாயில்ல, ஏதோ நடந்து போச்சு. நீ இப்போ உன்னுடைய ரூமுக்கு போ ப்ளீஸ். நீங்க சும்மா இருக்கீங்களா? தினமும் பண்ற டிராமா தானே. நீங்க போங்க அண்ணி, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. வாங்க போலாம். வாங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இரு நீ. ராதாவோட மிகப்பெரிய சக்தி, அவளோட மிகப்பெரிய சப்போர்ட்டர் குஷி அவளுக்கு எதிராக ஆயிட்டா. கஷ்டமா இருக்குல்ல ராதா? இந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது. உள்ள வந்தனா மறுபடியும் மாட்டிப்ப. மறுபடியும் டிராமாவை ஆரம்பிச்சிருவேன். மோகன் மோகன் பாரு, ராதா என் கழுத்தை நெரிக்கிறா. குஷி குஷி. அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? அவங்க 2 பேரும் உள்ள வருவாங்க. மறுபடியும் உனக்கு தான் திட்டு விழும். இப்படிலாம் நடக்கணும்னு ஆசையா இருக்கா? வா. ராதா, வேண்டாம் ராதா. இப்ப உனக்கு நேரம் சுத்தமா சரியில்லை. அவகிட்ட இருந்து நீ தள்ளியேறு. ஓ பரவாயில்லையே, உன் அத்தை என் பிளானை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இவளுக்கு புத்தி சொல்லி இங்க இருந்து கூட்டிட்டு போ.